வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சீக்கிரத்தில் பாயில் ஆகிடும். கடலைப்பருப்பு வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்லைஸ் தேங்காய் எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதுமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு அது சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடையே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கோஸை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா இது வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கணும். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். கடலைப்பருப்பு ஒன்றும் பாதியுமாக தான் இருக்கும். அப்படி சேர்த்துருந்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ பருப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காயும் கசகசா போட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இப்போ அதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் கசகசா நம்ம அரைக்கும் போது ஒரு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதோட இப்போ சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இப்போ நம்ம அந்த கூட்டோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோஸ் கூட்டு இருக்கும். இது நம்ம காரக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு சைடிஷ்ஷாக தான் இந்த கோஸ் கூட்டு செஞ்சுருந்தேன். அப்பளம் இல்லை வீல் சிப்ஸில் இந்த மாதிரி சாதத்தை பிசைஞ்சு வச்சுட்டு கோஸ் கூட்டு மேலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். என்னோடய சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.